ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு பாயசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இருக்கிற பாயசத்துலேயே ரொம்ப ஈஸியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம் தான். ஆனால் அந்த சேமியா பாயசம் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரணும், எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாயசம் செய்யறதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகணும். 1.5 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் நெய்யை கூடுதலாகவோ இல்லை குறைவாக கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகின பிறகு இதில் முந்திரி பருப்பு 1/2 கைப்பிடி அளவு நான் சேர்க்கிறேன். முந்திரி பருப்போட அளவு கூட நம்ம விருப்பப்படி எவ்வளவு வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வறுக்கும் பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது லைட் கோல்டன் கலரில் வந்தாலே போதும் நமக்கு. இந்த அளவு கலர் வந்த பிறகு நீங்கள் திராட்சை சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா உலர் திராட்சை இதில் சேர்த்துக்கோங்க. உலர் திராட்சையில் மேலே நிறைய டஸ்ட் இருக்கும், அந்த ஃபெர்டிலைசர்லாம் அடித்ததெல்லாம் இருக்கும். அதனால வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி பாருங்கள் அதில் எந்த அளவு டஸ்ட் இருக்குது அந்த தண்ணியில் அப்படின்ட்டு. ஆனால் ஈரத்தோடு போற்றாதீங்க, நெய்லேருந்து சடன்னு வெடிக்கும். இப்போ ரெண்டுமே செவந்த பிறகு தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம். அதே நெய்யில் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா பார்த்தீங்கன்னா நம்ம 200 கிராம் அளவுள்ள ஒரு கப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கப்பு ஃபுல்லாக எடுத்த சேமியா. வெயிட் 200 கிராம் அளந்தது கிடையாது. 200 கிராம் அளவுள்ள ஒரு கப்பு இல்லை வீட்டில் ஆழாக்கு வச்சுருப்பீங்க, அந்த ஆழாக்கு அதில் அளந்த சேமியா. ஏற்கனவே இது வறுத்த சேமியா தான். நம்ம கடையில் வாங்கும்போதே ரோஸ்டட் சேமியான்னு கிடைக்கும், அந்த சேமியா தான். இருந்தாலும் நம்ம நெய்யில் இந்த சேமியாவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். சேமியா கருகக்கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும். கலர் லைட்டாக மாறணும். அந்த அளவு வறுத்தாதான் நம்மளோட பாயசம் நல்லா டேஸ்டாக இருக்கும். சாப்பிடும் பொழுதும் உங்களுக்கு அந்த சேமியாவோட டேஸ்ட்டு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சாதாரணமாக சேமியாவை வறுக்காமல் அப்படியே செய்கிற பாயசத்துக்கும் இது போல் வறுத்து செய்கிற பாயசத்துக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது போல் கைவிடாமல் வறுத்து எடுத்தாதான் எல்லா சேமியாவும் ஒரே கலரில் வறுபட்டு வரும். பொன்னிறமாக இந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா மேலே அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும். அதை நீங்கள் பார்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சேமியாவை வறுக்கிற இந்த சமயத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் 300 ml அளவுள்ள தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்ச பிறகு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியா, அந்த சேமியாவை எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேமியா சேர்க்கும்பொழுது ஸ்டவ் சுவிட்ச் ஆனில் இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்ச தண்ணியில் சேமியாவை சேர்த்துடுறோம். நம்ம சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே இருக்கட்டும். சேமியா இந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ தட்டு போட்டு மூடியாச்சு. நம்ம அந்த கடாய் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா வறுக்கிறதுக்கு, அதே கடாயில் இப்போ பால் காய்ச்ச போகிறோம். இந்த கடாயில் பால் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் அளவுள்ள திக்கான பால் நான் சேர்க்கிறேன். இது ஏற்கனவே காய்ச்சின பால், அதனால தான் மேலே நல்லா அந்த ஏடெல்லாம் படிஞ்சிருக்கு. நீங்கள் காய்ச்சாத பால் கூட சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம். இந்த பால் நல்லா சுருங்க காயறதுக்கு ஒரு 15 நிமிஷம் நமக்கு ஆகும். இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப தீயை குறைச்சி வச்சிங்கனாலும் சமைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு மிதமான தீயில் வச்சு நீங்கள் கலந்து விட்டு பாலை காய்ச்சும் பொழுது இது போல் மேலே நுர பொங்கி ஏடு வரும். அதெல்லாம் கலந்து அதிலேயே விட்டுடுங்க. அப்போ தான் பால் நல்லா திக்காக இருக்கும். பால் காயும் பொழுது ஒரு மணம் வரும் பாருங்கள், அது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா சுருங்க காய்ச்சினாதான் நம்மளோட பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் அளவு பால் சேர்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு 3/4 லிட்டர் அளவு வரைக்கும் நல்லா சுருங்கணும் உங்களுக்கு. இதில் ஒரு 3 ஏலக்காவை இடிச்சு எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப நாராக இல்லாமல் பார்த்துக்கோங்க, சாப்பிடும்பொழுது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம இந்த சேமியாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது நல்லா தண்ணியெல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு, அதனால் அப்படியே சேர்க்குறோம்.
சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தண்ணியை இருத்துட்டு சேமியாவை சேருங்க. தண்ணியோடு செய்தீங்கன்னா திரும்பவும் இந்த பால் தண்ணி ஆகிடும், பாயசம் டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். இந்த சேமியாவை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கக்கூடாது. சேமியா அந்த சுடு தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கும். இதுலேயும் நீங்கள் நிறைய நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சேமியா குழஞ்சி போயிடும், நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்க்கும்பொழுது தெரிஞ்சு பாருங்கள், சேமியா நல்லா உதிராக இருக்குது, பாலும் நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த சமயத்தில் பாயசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 150 கிராம் அளவில் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்தாற் போல் 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் தேவைப்படும். கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடலாம். சேமியா சேர்த்த உடனேயே நீங்கள் சர்க்கரை சேர்த்துடலாம். ஏன்னா சேமியா ஆல்ரெடி அந்த சுடுதண்ணிலேயே வெந்துருச்சு. அதனால் சர்க்கரை சேர்த்து அந்த 4-5 நிமிஷம் சர்க்கரை நல்லா அப்படியே கொதிச்சு வரணும். அப்போ தான் சர்க்கரையோட அந்த பச்சை மணம் போகும். சர்க்கரை சேர்த்து 2 நிமிஷம் ஆன பிறகு இந்த பாயசத்துக்கு கூடுதல் சுவைக்காக நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்கை சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இந்த அளவு பாயசத்துக்கு 50 ml அளவு தான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கூடுதலாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டென்ஸ்டு மில்க்லேயும் இனிப்பு இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களோட சர்க்கரையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 3/4 அளவு நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், ஆற வச்சும் சாப்பிடலாம். ஆறுனாலும் கட்டி ஆகாமல் நல்லா இலகலாக டேஸ்ட் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் பாயசம். பால் எந்த அளவு க்ரீமியாக நம்ம காய்ச்சிரோமோ அந்த அளவு சுவையாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற பால் நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும். எப்பொழுதுமே பாயசம் செய்யும் பொழுது பாலோட அளவு அதிகமாக இருக்கணும், தண்ணியோட அளவு குறைவாக இருக்கணும். சேமியாவை நீங்கள் வேக வைக்கும் பொழுது, அதாவது அந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படியே குறைஞ்சி போயிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. முந்திரி திராட்சை மட்டும்தான் சேர்க்கணுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம நெய்யில் வறுத்தோ இல்லை வறுக்காமலோ கூட சேர்க்கலாம். இப்படி முழுசாக தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்கள் சீவலில் சீவியோ இல்லை இடிச்சோ கூட சேர்க்கலாங்க. நட்ஸு எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதற்கேற்றாற் போல் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். கெஸ்ட்டுக்கு நீங்கள் லஞ்சு சமைக்கும் பொழுது இந்த சேமியா பாயசத்தில் கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நட்ஸு கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்து சமைச்சு பாருங்கள். உண்மையிலேயே அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டில் இருக்குங்க. இது ரொம்பவே ஈஸியான பாயசமாக இருந்தாலும் அந்த பதம் மாறாத செய்யும் பொழுது தாங்க அந்த சுவை கூடுதலாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பாயசத்தை வீட்டில் சமைச்சு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டில் அசந்து போயிடுவீங்க. ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.